இப்போதைக்கு எல்லாமே நார்மலாக எல்லாமே நல்லா இருக்குதுங்க சார். என்னோட ஒர்க்கு நானே பார்த்துக்கிறேன். தம்பியை நல்லா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டேன். நல்லா வலி தான் சார், மோஷன் போகவே முடியாது, ரொம்ப ஹார்டாக போகும். இப்போ இந்த டேப்லெட் எடுத்துக்கோமா ஃப்ரீயாக போகுதுங்க சார் மோஷன். என் பேர் சாந்தி, கரூர்லேருந்து வரேங்க சார். நான் ஜிக்மரில் பார்த்தப்ப கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க சார். எனக்கு அது பார்த்துட்டு தம்பி பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தம்பி ஆப்ரேஷன்லாம் ஒன்று வேணாமா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு மெடிசன்லேயே கரைச்சி கொண்டு வர மாதிரி பண்ணலாமா அப்படின்னு தம்பி சொன்னான். அதுக்கப்புறம் இங்கே நெட்டில் போட்டு பார்க்கும்போது புனர்ஜன் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டு இங்கே வந்தோங்க சார். வந்ததுக்கப்புறம் இப்போ 1.5 மாதமாக டேப்லெட் எல்லாமே சாப்பிட்டேங்க சார். பெயின் ரொம்ப இருந்ததுக்கு இப்போ இந்த மெடிசன் எடுத்ததுக்கு ஓரளவுக்கு எவ்வளோ நல்லா பரவாயில்லைங்க சார், நல்லா இருக்குது. இப்போ 2வது டைம் டேப்லெட் வாங்குறதுக்கோசரம் வந்திருக்கேங்க சார். மேம் சொன்னாங்க டெய்லி பழம்லாம் நிறையா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மோர் இளநீர் இதெல்லாம் நிறையா சேர்த்துக்க சொல்லிக்கிறாங்க. மோஷன் போகிற தொந்தரவு எதுவுமே இல்லைங்க சார், நல்லா இருக்குது. இப்போதைக்கு எல்லாமே நார்மலாக எல்லாமே நல்லா இருக்குதுங்க சார். என்னோட ஒர்க்கு நானே பார்த்துக்கிறேன். தம்பியை நல்லா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டேன். நல்லா வலி தான் சார், மோஷன் போகவே முடியாது, ரொம்ப ஹார்டாக போகும். இப்போ இந்த டேப்லெட் எடுத்துக்கும்போது ஃப்ரீயாக போகுதுங்க சார். மோஷன் போகிற இடம் மைன்யூட்டாக வலி இருந்தாலும் முதல்ல இருந்த வலி பரவாயில்லைங்க சார். இப்போ மறுக்க டேப்லெட் வாங்குறதுக்கோசரம் வந்திருக்காங்க சார். துணி மட்டும் தம்பி துவைக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க சார் வீட்டில். மற்றபடி எல்லா ஒர்க்குமே நான் தாங்க சார் பண்ணேன். சமையல் பண்ணுறது, வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறது, எல்லாமே என் ஒர்க்கை நான் பண்ணுங்க. பசங்க 2 பசங்க 3 பசங்க இருக்காங்க சார். ஒரு கடைசி பையன் ஸ்கூல் போகிறாங்க சார். அந்த பையனை ஸ்கூல் தாட்டுறது எல்லாமே நான் தாங்க சார் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க சார். 10 நாள் ஆயிடுச்சுங்க சார் பார்க்குறதுக்கு. 10 நாளுக்கு அப்புறம் என்ன பார்த்தேன்னா நல்லா பசி எடுத்ததுங்க சார். பசி எடுத்தனால நல்லா சாப்பிட முடிஞ்சுது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டதுனால தூக்கம் நல்லா வந்ததுங்க சார். அதெல்லாம் நல்லாவே மைண்ட்யூட்டாகவே நான் உணர்ந்தேங்க சார். அதான் எடுத்தோடனே ஹீமோ ஊசி போடணும்னு சொன்னாங்க சார். அது போட்டு கட்டி குறையில அப்படிங்கிற பட்சத்தில் சர்ஜரிங் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் சொன்னாங்க சார். பை வைக்கணும், பேக் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். சொன்னதுக்கப்புறம் பசங்க பயந்துட்டானுங்க. எனக்குமே ஆப்ரேஷன் போகிறதுக்கே ஐடியாவே இல்லைங்க சார். அதுக்கப்புறம் இது கேள்விப்பட்டதுக்கப்புறம் இங்கே நல்லாவே இருக்குங்க சார், நல்லா எடுக்குதுங்க சார். பசி எடுக்கிறதுனால நல்லா சாப்பிட்றதுனால நல்லா தூக்கம் வருது, எந்த ஒரு கவலையிலும் நல்லா இருக்குதுங்க சார். மைன்யூட்டான அந்த வலி தாங்க சார் இருக்குது. இப்போ மேம்கிட்ட கேட்டேன், இன்னும் நீங்கள் நல்லா ஃப்ரூட் 2 நேரம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு நேரம் சொன்னதுக்காக 1 நேரம் எடுத்துருக்கீங்களா, அதை 2ஆக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஈவினிங்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நாளுக்கும் டீ காப்பிலாம் ரொம்பவே அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அது கட்டி சின்னதாக தான் குறையுங்கிற மாதிரி மேம் சொன்னாங்க. மைண்ட்யூட்டாக அந்த வடிக்கு தாங்க சார் கேட்டேன் நான். அதுக்கு சொன்னாங்க மேம் சொன்னாங்க பழம் 2 நேரத்துக்கு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படி ரொம்ப தொந்தரவாக இருந்தனாக்கா நீங்கள் பழத்தையே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் ஆயில்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க சார், அது போட்டிங்கனாக்கா புண்ணாக இருந்தால் கூட ஆறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். டீ ஒன்று தாங்க சார் குடிக்க முடியாமல் இருந்தது. இப்போ மேம் சொன்னதுக்கப்புறம் அதை அகுட்டலான்னு இருக்கேன். அதை ஒன்று மட்டும் என்னால் முடியலைங்க சார், கண்ட்ரோல் பண்ண முடியல. மற்றபடி புளி காரம் இது எல்லாமே அவாய்ட் பண்ண சொன்னாங்க, அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். சக்கரை சேர்த்தனால மேம் சுத்தமாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாட்டு சக்கரை சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க சார்.